நாம இன்டெல் சிபியூஸ் எடுத்துட்டோம்னா அந்த சிபியூட மாடல் நம்பருக்கு பக்கத்திலேயே ஒவ்வொரு லெட்டர்ஸும் போட்டிருப்பாங்க. சில சிபியூ மாடல் நம்பர்ஸ்க்கு பக்கத்துல F போட்டிருப்பாங்க, சில சிபியூ நம்பர்ஸ்க்கு பக்கத்துல எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா K போட்டிருப்பாங்க, KF போட்டிருப்பாங்க, T போட்டிருப்பாங்க, U போட்டிருப்பாங்க, H போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ் போட்டிருக்கனால ஏதாவது யூஸ் இருக்கா, இல்லை ஜஸ்ட் சும்மா மாடல் நம்பருக்காக போட்டிருக்காங்கன்னு கேட்டா ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு மீனிங்ஸ் இருக்கு. அது ஒவ்வொரு லெட்டர்ஸுமே ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை தான் சொல்லுது. ஒவ்வொரு லெட்டர்ஸுமே அந்த சிபியூல இந்த ஃபீச்சர் இருக்கு, இந்த சிபியூல இந்த ஃபீச்சர் இல்லை அப்படிங்கிறது தான் அது சொல்லுது. ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம சும்மா ஒரு சிபியூ வாங்கினா அதில் எல்லா ஃபீச்சருமே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒவ்வொரு லெட்டர்ஸுக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கு. சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் சில யூசர்ஸுக்கு தேவைப்படாது. ஸோ அங்கே அதை கட் பண்ணுறதுனால நம்மளால் ப்ரைஸை கம்மி பண்ண முடியும், நம்மளால் இன்னுமே சீப்பாக வாங்க முடியும், நமக்கு தேவைப்படாத ஃபீச்சர்ஸை அவாய்ட் பண்ணோம்னா. அதுக்காக தான் ஒவ்வொரு சிபி பக்கத்துலையுமே ஒவ்வொரு மாடல் நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த ஒவ்வொரு மாடல் நம்பருக்கும் என்ன ரீசன் எதுக்காக போட்டிருக்காங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. மேபி நீங்கள் நெக்ஸ்ட் இன்டெல் சிபியூ சூஸ் பண்ணும்போது உங்களால் பட்ஜெட்டை கம்மி பண்ணி உங்களுக்கு தேவையான சிபியூவை நீங்கள் சரியாக சூஸ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் எக்ஸாம்பிளுக்காக இன்டெலோட 12th Gen i5 சீரியஸ் தான் எடுக்க போகிறேன். இந்த i5 சீரியஸில் டெஸ்க்டாப்புக்கு மட்டும், அதாவது லேப்டாப்புக்கு கிடையாது, டெஸ்க்டாப்புக்கு மட்டும் கொடுத்துருக்குற இந்த சிபியூ லிஸ்ட்டில் எதுக்காக இந்த லெட்டர்ஸை கொடுத்துருக்காங்க, அது என்ன மீன் பண்ணுதுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ முதல்ல நாம i5 12400 எடுக்கலாம், அதாவது 12400. அதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு லெட்டர்ஸுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக அதோட மாடல் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த சிபியூ பக்கத்தில் எந்த ஒரு லெட்டரும் இல்லாமல் மாடல் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா அந்த சிபியூவில் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் என்னன்னா, இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சிபியூக்குள்ளேயே கிராஃபிக்ஸ் இருக்கு, நாம எந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போடாமலே கூட நம்மளால அந்த சிபியூ போட்டு அதுலேருந்து நாம டிஸ்பிளே கனெக்ஷன் எடுக்க முடியும். ஸோ புரியுற மாதிரி சொல்லணும்னா AMD சைடில் AMDயோட 5600G இருக்கு, 5700G இருக்கு. அதுல எல்லாம் நாம கிராஃபிக்ஸ் கார்டு போடாமலே கேம்ஸ் பிளே பண்ண முடியும், நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு போடாமலே நம்மளால டிஸ்பிளே பண்ண முடியும், அதாவது மானிட்டர் கனெக்ட் பண்ணால் டிஸ்பிளே வரும். அதே சேம் தான் இங்கேயுமே. இந்த சிபியூ பக்கத்தில், அதாவது 12400 அவ்வளோதான் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் எந்த ஒரு லெட்டர்ஸுமே இல்லைன்னா அதுலேயுமே இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்குது. அதில் நம்மளால் கேம்ஸும் ப்ளே பண்ண முடியும், கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் டிஸ்பிளேயுமே எடுத்துகிட்டு வர முடியும். அப்புறமா எதுக்காக 5600G ஃபேமஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஆனால் இன்டெல் சைடில் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது, ஜஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம், கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் நம்மளுடைய பிசியை ஆன் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இன்டெல் சிபி பக்கத்தில் எந்த ஒரு லெட்டருமே இல்லைன்னா அதில் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அவங்க எந்த ஒரு லெட்டருமே கொடுக்கல. ஸோ அப்புறமா 12400F, ஒரு சிபி மாடல் பக்கத்தில் எஃப்னு ஒரு லெட்டர் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? எஃப்னு ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அதில் எந்த ஒரு இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸுமே கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த சிபியூவை யூஸ் பண்ணுறீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு மஸ்ட் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் டிஸ்பிளே பண்ண முடியும், இல்லைன்னா எந்த ஒரு டிஸ்பிளேயுமே வராது, அதில் எந்த ஒரு இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் மானிட்டருக்கு டிஸ்பிளே அவுட்புட் வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டாக கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது டிஸ்பிளே. ஸோ அதனால தான் எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெல் சிபிஸ்லேயே இந்த எஃப்னு வர சிபியூ தான் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், எந்த ஒரு இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸுமே அதில் வராது. ஸோ இதுதான் இந்த எஃப்போட மீனிங். அப்புறமா லெட்டர் T. இந்த T மோஸ்ட்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் Tன்னு ஒன்று இப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது, 12400T. ஸோ இந்த T சிபியூவை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆல் இன் ஒன் பிசியில் யூஸ் பண்ணுவாங்க, மினி பிசியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சில பிசி பார்த்துருக்கலாம், ரொம்ப கம்பேக்டாக சின்னதாக இருக்கும், சின்ன குட்டி பாக்ஸ் கையில் எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா ஆல் இன் ஒன் பிசி, அதாவது மானிட்டர் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளேயே மதர் போர்டு சிபியூ எல்லாமே இருக்கும். அதில் தான் இந்த T சீரியஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த T சீரியஸுக்கு மீனிங் என்னன்னா, இந்த T சீரியஸ்னா அதில் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்குது, அதே வேளையில் அதோட பவருமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா மினி சிபியூவில் யூஸ் பண்ணணும், ஆல் இன் ஒன் பிசியில் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இதோட பவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதோட பவர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதை நாம இதே சேம் சீரியஸில் 12400 கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்குது. ஆனால் இதோட பேஸ் கிளாக்கை பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் T மாடலில் பார்த்தீங்கன்னா 35 வாட் தான் பேஸ் பவர் இருக்கும். அதுவே நீங்கள் நான் T வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 65 வாட் பேஸ் பவரில் இருக்கும். ஸோ டபுள் அமௌண்ட் தான் இந்த நான் T வேரியண்ட்டில் இருக்கும். Tங்கிறது ரொம்ப கம்மி பண்ணி தான் பவர் யூஸ் பண்ணும், ஏன்னா அது கம்பேர்ட் பிசிலாம் இருக்கணும். அதுவே நீங்கள் மேக்ஸ் பவர் யூசேஜ் பார்த்தீங்கன்னா கூட இந்த T வேரியண்ட்டில் 74 வாட் தான் இருக்கும். அதுவே நான் T வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா 170 வாட் பவர் இருக்கும். ஸோ அங்கேயுமே இந்த T வேரியண்ட்டை விட நார்மல் சிபியூஸ் எல்லாமே கிட்டத்தட்ட டபுள் பவராக யூஸ் பண்ணும். இந்த T வேரியண்ட்டை மினி பிசி, ஆல் இன் ஒன் பிசிலாம் யூஸ் பண்ணுறதுனால தான் அதோட பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே வேளையில் இந்த மினி பிசி, ஆல் இன் ஒன் பிசில எல்லாமே கிராஃபிக்ஸ் கார்டு போடுறதுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அதனால தான் அது கூடயே இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸுமே கொடுக்குறாங்க. நார்மலாக யாருமே வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி ப்ரீ பில்ட் பிசி, இந்த ஆல் இன் ஒன் பிசி, இந்த மாதிரி அந்த டெஸ்க்டாப்ல எல்லாம் தான் இந்த டிவி ரெண்டு வரும், மற்றபடி வர்றதில்லை. ஏன்னா இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. அப்புறமா கே மாடல். இந்த கே மாடலை பற்றி பேசுறதுக்கு நிறையவே இருக்கு. ஒரு CPU லைனப்பில் இந்த கே மாடல் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நாம எங்க i5 12th ஜென்னை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். i5 12400F அதோட ப்ரைஸிங் 13,000 இருக்கும். இதுவே நீங்க இந்த i5 12600K அதாவது அந்த i5 சீரீஸ்ல K சீரீஸோட வர அந்த CPU வாங்கணும்னா நாம 23,000 இல்லைன்னா 24,000 கொடுக்கணும். எக்ஸ்ட்ராவா 10,000 பே பண்றோம் அதே மாடல் CPUக்கு. ஸோ எதுக்காக இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த K மாடல்னா ஃபர்ஸ்ட் ரீசன் இது அன்லாக்டு CPU. அந்த CPU நம்மளால ஓவர் கிளாக் பண்ணி இன்னுமே பெர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும். செகண்ட் ரீசன் அந்த K மாடல்லையே இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வரும். ஸோ நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் கூட மானிட்டருக்கு அவுட்புட் எடுக்கலாம். ஸோ மூணாவது ரீசன் நம்ம ஒர்க் கிளாக் பண்ணாட்டியும் சரி அதில் ஆல்ரெடி பேஸ் கிளாக் பூஸ்ட் கிளாக் இன்க்ரீஸாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அதில் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக i5னா 6 core 12 thread தான். ஆனால் இந்த K சீரிஸ் வரதுல மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். இங்கே 12th gen i5 லைனில் எடுத்தால் கூட இந்த 12600Kல 10 cores 16 threads கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா 4 கோர் இருக்கு, எக்ஸ்ட்ராவா 4 த்ரெட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கே இருந்துச்சுன்னா அதுக்கு மோஸ்ட்லி அன்லாக்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ், எக்ஸ்ட்ரா பவர் அதெல்லாம் மோஸ்ட்லி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த எல்லா விஷயமுமே அதுக்குள்ளே இருக்கு. அந்த இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேஸ் மாடலில் பார்த்தோம்ல, அதாவது 12400 எந்த ஒரு லெட்டருமே இல்லாமல் வரும், அதில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே அதை விடையுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறமா இந்த கே சீரிஸ் வாங்க போறீங்கன்னா எல்லா மதர் போர்ட்லையுமே இந்த கே சீரிஸை போட்டால் ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணணும்னா இன்டெலோட இசட் சீரிஸ் மதர் போர்டு தான் வாங்கி ஆகணும். நீங்கள் பி சீரியஸ் இல்லைன்னா ஹெச் சீரியஸ் வாங்கினீங்கன்னா இந்த CPU போடலாம், நார்மலாக ஒர்க் ஆகும். ஆனால் ஓவர் கிளாக் பண்ண முடியாது. இந்த CPU அவங்க சேல் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே இது அன்லாக்டு ஓவர் கிளாக் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இசட் சீரிஸ் மதர் போர்டு தான் வாங்கி ஆகணும். அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இசட் 690, இசட் 790 அந்த மாதிரி மதர் போர்டு இருந்தால் மட்டும்தான் இந்த கே சீரிஸ் ப்ராசஸரை உங்களால் ஓவர் கிளாக் பண்ண முடியும். ஹெச் சீரிஸ் இல்லைனா பி சீரிஸில் இந்த ப்ராசஸரை போட்டால் ஓவர் கிளாக் பண்ண முடியாது, நார்மலாக யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ கே சீரிஸ்னா இங்கே அன்லாக்டு ப்ராசஸர், இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது, எக்ஸ்ட்ரா கோர்ஸுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கிறதுனால கே சீரிஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மோஸ்ட்லி ஹை அண்ட் பிசி பில்ட் பண்ணுறவங்க தான் இந்த கே சீரிஸ் ப்ராசஸரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட முடிஞ்சிட்டான்னு கேட்டால் இதோட முடியலை, இன்னும் ஒரு சீரியஸ் இருக்குது, KF. ஸோ இந்த KF-ஐ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் இப்போ சொல்லியிருந்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த KF-மே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஸோ K-னா அன்லாக்டு ப்ராசஸர், எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். ஸோ அது கூட F வந்துச்சுன்னா என்ன மீனிங்? ஆல்ரெடி F-ஐ பற்றி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், 12400F. F-னா இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வராது. ஸோ இங்கே KF-ன்னு இருந்துச்சுன்னா அன்லாக் பண்ணலாம், அதில் எக்ஸ்ட்ரா பவருமே இருக்குது, ஆனால் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வராது. அதுவே K எடுத்தீங்கன்னா, அதாவது K மட்டும் வருதுன்னா அதில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கும், அன்லாக்டாகவும் இருக்கும். ஆனால் KF-னா அது அன்லாக்டாக இருக்கும், நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம் இசட் சீரிஸ் மதர் போர்டில் போட்டு. ஆனால் அதில் F வர்றதுனால எந்த ஒரு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸுமே இருக்காது. உங்களுக்கு டிஸ்பிளே வரணும்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு மஸ்ட்டாக போட்டிருக்கணும். கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருந்தால் மட்டும்தான் டிஸ்பிளே அவுட்புட்டே வரும். ஸோ அதுதான் KF-ஓட மீனிங். ஸோ டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்குமே இந்த லெட்டர்ஸோட தான் இன்டெல் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க CPUஸை. லேப்டாப்ஸுக்கு இன்னுமே நிறைய இருக்குது, அதை இது கூட இன்க்ளூட் பண்ணினா உங்களுக்கு டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இங்கே தான் எகெயின் சொல்கிறேன், எந்த ஒரு லெட்டருமே இல்லைன்னா அதில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்குது. அதுவே F-ஓட வந்துச்சுன்னா அதில் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கிடையாது. நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் மட்டும்தான் அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ T வந்துச்சுன்னா அது நாம் நார்மலாக யூஸ் பண்ண மாட்டோம், ப்ரீபில்ட் பிசி இல்லைன்னா ஆல் இன் ஒன் பிசியில் தான் வரும். K இருந்துச்சுன்னா அது அன்லாக்டு ப்ராசஸர், இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸுமே இருக்குது, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது. KF இருந்துச்சுன்னா அதில் அன்லாக்டு ப்ராசஸர் ஆனால் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்காது, ஏன்னா F இருக்கிறதுனால. ஸோ இதுதான் இன்டெலோட டெஸ்க்டாப்போட CPU லைனப்போட மீனிங். ஸோ இதுக்குள்ளேயே இன்னொரு சின்ன லைனப் இருக்குது. ஸோ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்காக இன்டெலோட i5 12th ஜென்னை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் இன்டெலோட 12400 சொல்லியிருந்தேன், எந்த ஒரு லெட்டருமே இல்லாமல் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கூட வரும். ஸோ அதே மாதிரி தான் அதுலேருந்து கொஞ்சம் லெட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி 12600 கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயுமே எந்த ஒரு லெட்டருமே எதுவுமே இருக்காது, ஆனால் அந்த நம்பர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 12400 இங்கே 12600. ஸோ கொஞ்சம் லெட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால கொஞ்சம் பவருமே எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை.
ஸோ எந்த லெட்டருமே அது பக்கத்தில் வராது, எஃப்கே எதுவுமே இருக்காது. ஸோ அதில் இன்டர்னல் கிராஃபிக்ஸுமே இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ இன்டலோட டெஸ்க்டாப் சிபிக்கு பக்கத்தில் அவங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்கிறது இதனால தான். இந்த மீனிங்ஸ் தான் அந்த லெட்டர்ஸை சொல்லுது. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி லேப்டாப்போட லெட்டர் மீனிங்ஸ்மே சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.